ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான நமஸ்காரங்கள். என் பேரு லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன். நம்ம குரு கடாக்ஷா அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இதுவரைக்கும் பாகவதம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் கேட்டதே இல்லை. இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப டீப்பா போனா புரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா நாங்களும் கேட்டு புரிஞ்சுப்போமா அப்படின்னு நினைக்கிற பல ஆத்மாக்களுக்காக எடுத்து சொல்ல வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியம். கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் கேஷுவலா சொன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். போன எபிசோட் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஐ ஹாவ் டு டெல் யூ ஆல் சாரி. ஏன்னா பேசிக்ஸ் சொல்லாம டைரக்டா ஆரம்பிக்க கூடாது இல்லையா இந்த விஷயமும். ஸோ ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான வரிகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதம் பாகவதம் நாம பூரணம் பிரம்ம சம்ஹிதம் அப்படிங்கிற வரிகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். எவன் ஒருவன் பக்தி, ஸ்ரத்தை, ஏகாகிரதா, மனதை ஒருநிலைப்படுத்தி இதை கேட்கிறானோ அவனுடைய சர்வ பாபங்களும் புனித கங்கையில் குளித்து எழுந்த மாதிரி பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்ல, he becomes qualified. எதுக்கு குவாலிஃபிகேஷன்? என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டா, இந்த புனித பாகவதத்தால் மனமானது தெளிவடைகின்றது. ஒரு லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நம்ம வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சோம், எப்படி போறது, எப்படி போகும் அப்படிங்கிற நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் கேட்க கேட்க அவனோட மனசுல இருந்து இருக்கிற அழுக்கு தள்ளி தள்ளி அப்படியே மூவ் ஆகி போயிடும். ஸோ அது மூவ் ஆச்சுன்னா ஒளியின் அழகு புலன்படுகின்றது. கேள்வி பதில் மாதிரி பார்க்கலாமா? யாரிடம் இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவதமானது வந்தது? எங்கேருந்து ஆரம்பிச்சது? வாட் இஸ் த லீனியேஜ்? டீச்சர் ஸ்டூடெண்ட் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஆச்சாரிய சிஷ்ய, அந்த குருகுலம், அந்த ட்ரெடிஷன் அப்படியே வந்தது. இது ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஸ்ரீமன் நாராயணா பிரம்மதேவருக்கு சொல்றாரு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை. சோ ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மதேவர் கிட்டேந்து தன்னுடைய மகனான நாரதர், சேஜ் நாரத முனிவருக்கு பகரப்படுகின்றது. அடுத்தது நாரத முனிவர் கிட்டேந்து வியாச பகவானுக்கு வந்தது. சேஜ் வியாசா, வேத வியாசர்னு சொல்றோம் இல்லையா, வியாச பகவானுக்கு வந்தது. வியாச பகவான் கிட்டேந்து ஸ்ரீசுக பிரம்ம ரிஷி, அதாவது வியாச பகவானுடைய மகனாகிய ஸ்ரீசுக பிரம்ம ரிஷி, இவர்கிட்டேந்து பரீட்சித் மகாராஜ் கிட்ட போச்சு. இப்போ இன்னும் இது அங்கேருந்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அதுக்கு முன்னாடி, who is பரீட்சித் மகாராஜ்? why should he listen to ஸ்ரீமத் பாகவதம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? யார் இந்த பரீட்சித் மகாராஜ்? அவர் ஏன் இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணும்னு வந்திருக்காரு? பரீட்சித் மகாராஜ் யாருன்னு கேட்டா, அர்ஜுனர் இருக்கார் இல்லையா, அர்ஜுனருடைய மகன் ஸ்ரீ அபிமன்யு, அவருடைய புத்திரன். உத்திரையம்மா பரீட்சித்த வயிற்றுல வச்சுட்டு இருக்கும் போது அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் விட்டார், கருவில் இருக்கும் அந்த வாரிசை அழிக்க. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த கர்ப்பத்தை ரட்சித்தார். அதனால அவருக்கு பரீட்சித் என்ற பெயர் உருவானது. இவர் ராஜாக்களில் மிக சிறந்த பெயர் பெற்றவர். இவர் அரசாளும் நேரத்தில் நாடு சுபிக்ஷமாக இருந்ததாம். அனைவரும் சந்தோஷத்தில் இருந்தனர். பாபங்கள் எங்கும் இல்லை. அனைத்தும் சிறப்பாக இருந்தது. இவர் ராஜா என்பதால் வேட்டைக்கு செல்வது வழக்கம். எப்பவும் போல் வேட்டைக்கு சென்றார். வனப்பகுதியில் இருக்கும் பொழுது என்றைக்கும் இல்லாத தாகம், அப்படி ஒரு தண்ணி தாகம் வந்துட்டான். He felt very very thirsty. ஒரு ஆசிரம குடிலை கண்ட பரீட்சித் மகாராஜ் அங்கு சென்றால் பருகுவதற்கு தண்ணீர் கிடைக்கும் என்று உள்ளே நுழைந்தார். அங்கு அமர்ந்திருந்த முனிவரோ கடும் தவத்தில் இருந்தார். ஆழ்ந்த தவத்தில் இருந்தபடியால் அவருக்கு மகாராஜா வந்த விஷயம் தெரியவில்லை. பரீட்சித் மகாராஜ் மிகவும் நல்ல ஸ்வபாவம் உடையவர், அனைவரும் விரும்பும்படி நடப்பவர். அன்று அந்த நொடியில் துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய மனதில் எழுந்த கர்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க
செத்து கிடந்த ஒரு சர்ப்பத்தை எடுத்து முனிவர் கழுத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். ஸ்ருங்கி என்பது இந்த முனிவரின் மகன். இவரும் பெரிய ஞானி. தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததென்ன, யார் என் தந்தை கழுத்தில் செத்த பாம்பை போட்டார் என்பதை கண்டறிந்து அடுத்த நொடியே சரியாக 7 நாட்களில் தக்ஷனால் நீ மரணிப்பா என்று சபித்து விடுகின்றார். நண்பர்களே, இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஒரு பாம்பு செத்து கிடந்தது. சோ அந்த பாம்பால நீ மரணிப்பாய் அப்படிங்கிறது தான் சாபம் இல்லையா? பட் he particularly uses the word தக்ஷனால நீ மரணிப்பாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நாகங்கள்ல மொத்தம் 9 வகை நாகங்கள் இருக்கும். இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். பட் நம்ம சாஸ்திரப்படி, நம்ம புராணப்படி நமக்கு தெரிஞ்சது 9 வகையான நாகங்கள் உள்ளது. அனந்தா, வாசுகி, சேஷா, பத்மநாபா, கம்பாலா, சங்கபாலா, திருதராஷ்டிரா, தக்ஷகா மற்றும் காளியா. சோ இத்தனை வகைகள் இருக்கு. அதுல சரியாக 7 நாட்களில் தக்ஷனால் நீ மரணிப்பாய் என்று சபித்து விடுகின்றார் இல்லையா? இவரின் சத்தம் கேட்டு எழுந்த முனிவர், என்ன காரியம் செய்தாய்? நீ முற்றிலும் உணர்ந்த ஞானி, உன் கோபத்தை உன்னால் அடக்க முடியலையே. அவரோ நாட்டை ஆளும் மன்னன். எழுந்திருந்து உபசரிப்பது என் கடமை ஆயிற்று. உன் கோபத்தால் நீயும் உண்மையை அறியாது சபித்து விட்டாய். இவர் மாதிரி ஒரு நல்ல அரசு மக்களுக்கு கிடைப்பார்களா? நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இப்பொழுதே போய் ராஜாவிடம், உங்களுக்கு சரியாக 7 நாட்கள் தான் இருக்கின்றது, என்ன செய்யணுமோ செய்யுங்கள் என்ற விஷயத்தை சொல்லு என்று கட்டளையிடுகிறார். தன் தவறை உணர்ந்த ஸ்ருங்கி உடனடியாக ஒருவரிடம் சொல்லி அனுப்புகின்றார். பரீட்சித் மகாராஜிடம் போய் இந்த விஷயம் சேருகின்றது. சரியாக 7 நாட்களில் நீங்கள் தக்ஷன் என்ற சர்ப்பத்தினால் மரணிப்பீர்கள். உங்களுக்கு சரியா 7 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் ராஜாவுக்கு போய் சேர்றது. ஒரு ஆர்டினரி பர்சன்னா அந்த டைம்ல தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிப்பார் இல்லையா? இவர் அதெல்லாம் பண்ணல. உடனடியா தன்னுடைய தவறை உணர்ந்த அவர் அப்படியே தன்னோட அரசு, அந்த ஆட்சி எல்லாத்தையும் அப்படியே அங்கேயே வச்சுட்டு இம்மீடியட்டா கங்கையை நோக்கி நடக்கிறார். அந்த டைம்ல ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி பாக்குறாரு இவர். அப்ப அவர் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து, எனக்கு 7 நாள் இருக்கு, ஸோ தயவு செய்து எனக்கு இறைவனுடைய அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும். நீங்க இறைவன் பிறந்ததுலேருந்து அவருடைய சகல காரியங்களையும் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். டெஃபினட்டா லைக் போடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்மால் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இஃப் யூ நியூ டு அவர் சேனல். அண்ட் டெஃபினட்டா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க குழந்தை, நீங்க பெரியவங்க யாராவது பாக்குறீங்கன்னா, உங்க குழந்தை 40 வயசு 50 வயசு ஆனாலும் குழந்தை தானே உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் அனுப்புங்க, பேரம் பேத்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாலிடேஸ் வருது, யங்ஸ்டர்ஸ் லெட் தம் லிசன் டு இட். ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப தேவைப்படுற விஷயம் இது. அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, so stay connected in divine service. This is Lakshmi Srinivasan. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Sagalamam Krishnarpanamastu. Hari Bol.